தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஊடகவியலாளர் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம். பிக்குவால் இரு சிறுமிகளுக்கு நடந்த கொடூரம், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. வயதான தந்தையை கொடூரமாக தாக்கிய மகள், இலங்கை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கனடாவில் வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமையை கண்டித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டம் நாளை 19ஆம் தேதி யாழ்ப்பாண பிரதான பேருந்து நிலையம் முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டிற்கு சென்ற இனந்தெரியாதோர் வீட்டை தீயிட்டு எரித்து சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறையினரால் பல்வேறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை. எனவே குறித்த தாக்குதலானது ஊடகத்துறையினை செயற்படாதவாறு அச்சுறுத்தும் தாக்குதலாகவே அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என கோரியும் தாக்குதல் சம்பவத்தினை கண்டித்தும் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த போராட்டத்திற்கு ஊடகவியலாளர்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என அனைவரையும் பங்கேற்குமாறு வடக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாகலே வெள்ளவாய தனமல்வெல்ல பகுதியில் 2 சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனமல்வெல்ல பகுதியைச் சேர்ந்த பிக்குவே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 12 மற்றும் 13 வயதுகளையுடைய 2 சிறுமிகளே பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தபால் மூலமாக கிடைத்த ரகசிய முறைப்பாட்டிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் அவ்விரு சிறுமிகளையும் சிறுமிகளின் தாய்மார்களையும் போலீசார் அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் மேற்படி சம்பவம் அம்பலமாகியுள்ளது. உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் மன உபாதைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தளையில் தனது 70 வயதான தந்தையை கொடூரமாக தாக்கிய மகள் நாவல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரங்கல கனுமுலைய பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் தந்தை நாவல போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் ஆண் ஒருவருடன் வீட்டிற்கு வந்து தங்க முற்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை சந்தேக நபரான பெண் தாக்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண்ணை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நாவல பதில் நீதவான் ஷியாமலி விஜயரத்ன உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு காஞ்சிபுரத்தில் பணியில் இருந்த பெண் காவல்துறை அதிகாரியை அவரது கணவரே கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவமானது நேற்று சங்கரமடத்திற்கு அருகேயுள்ள தனியார் வங்கி நுழைவு வாயிலில் இடம்பெற்றுள்ளது. சின்னகாஞ்சி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் தலைமை காவல்துறை அதிகாரி டெல்லி ராணியே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் காவல்துறை அதிகாரியும் அவரது கணவரும் நேற்று பகல் நீண்ட நேரம் பேசியுள்ளனர். இதன்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு மனைவியின் இடது கையில் குத்திவிட்டு அவரது கணவர் தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து பெண் காவல்துறை அதிகாரி உடனடியாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் தென்மேற்கு ஒன்றாரியோ பகுதியில் வெப்பநிலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கனடாவின் தென்மேற்கு ஒன்றாரியோ பகுதியில் ஆபத்தான வெப்பநிலை நேற்று முதல் நிலவும் என கனேடிய தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் ஆபத்தான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனுடன் கூடிய வெப்பநிலை நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லண்டன், ரொரண்டோ, நயகரா, ஓவன் சவுண்ட் மற்றும் கிங்ஸ்டன் ஆகிய பகுதிகளில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் சராசரியாக 35 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிக்கும் எனவும் ஈரப்பத நிலைமையுடன் பார்க்கும்போது சுமார் 40 முதல் 45 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நீடிப்பது போன்று உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொண்ட சுமார் 14 ஜோர்டானிய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக குறித்த தரப்பினர் உயிரிழந்ததாக ஜோர்டான் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த யாத்திரையில் பங்கேற்ற சுமார் 17 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்த ஜோர்டானியர்களுக்கு இறுதிக் கிரியைகளை செய்வது மற்றும் அவர்களது உடல்களை ஜோர்டானுக்கு அனுப்புவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஹஜ் யாத்திரையில் இதுவரை 5 ஈரானியர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் புனித ஹஜ் யாத்திரையின் போது உயிரிழந்தவர்கள் தொடர்பில் சவுதி அரேபியா இதுவரை எந்தவொரு தகவலையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. மேலும் இந்த வருடம் புனித ஹஜ் யாத்திரைக்காக 1.8 மில்லியனுக்கும் அதிகமான யாத்திரையர்கள் மக்காவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.